ஹாய் கைஸ், நான் உங்கள் ஏபிடி டோன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்சானோட ஒரு ஹாரர் எபிசோட், அதாவது கெய்கோ ஃபேனோட ஒரு ஹாரர் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேனுக்கான ஒரு ஆரிஜின் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஃபேன் முன்னாடி வந்து யார் சின்ன வயசில் அந்த ஃபேன் சத்தம் வரும்போது நம்மளும் ஒரு சவுண்டு கொடுப்போம்லான்னு சொல்லி அந்த சவுண்டு கொடுக்கும்போது யார் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு அப்படியே வந்துடும். வந்து அவங்க கூடயே வந்து இருந்துக்கும். அவங்க கூட வேறு யாராவது க்ளோஸாக இருந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். இதுதான் அதோட ஒரு பவர். சரி வாங்க இந்த எபிசோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்லா ஹாரர் எபிசோடில் வர்ற மாதிரி தான் நம்ம சின்சானோட பிரின்சிபல் வந்து அந்த நம்ம ஃபேனுக்கு முன்னாடி ஆன்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டுருக்காரு, சின்ன பையன் மாதிரி. அவர் தான் சொல்கிறாரு, அதாவது நான் உங்களுக்கு இது ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் கெய்கோ ஃபேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பேய் ஃபேன், அதாவது இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் நிறைஞ்ச ஃபேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் கூடயே வந்துடும். அது கூட நீங்கள் நான் பண்ண மாதிரி ஆணு கற்றுனீங்கன்னா அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும்னு சொல்லி 2 தடவை திருப்பி சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா நம்ம தலைவனை காட்டுறாங்க. ஷீரோவோட ஒரு சின்ன நடை போயிட்டு இருக்கான், அதாவது வாக்கிங் போயிட்டுருக்கான். அப்போ தான் அந்த நம்ம அவங்க யூஸ்வலாக விளையாடக்கூடிய ஒரு ப்ளே கிரவுண்டில் வந்து அந்த கெய்கோ ஃபேன் வந்து இருக்குது. அப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க. ஷீரோவுக்கு மட்டும் தெரியுது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஷீரோவுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு தெரியுது. சின்சான் இதை யதார்த்தமாக எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு போய் ஒரு சின்ன கல் இருக்கும், அதை எடுப்பான். அதை எடுத்து பார்த்துட்டு அந்த ஃபேனை திரும்பி பார்ப்பேன். திரும்பி பார்த்தா ஃபேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேனுக்கு முன்னாடி போய் அப்படின்னு வந்து கத்துவா. நம்ம சின்ன வயசில் எப்படி ஃபேன் சவுண்டில் நம்ம போய் ஆணு கத்துனோம்னா ஒரு மாதிரி கேட்கல, அது மாதிரி பண்ணோம். திடீர்னு பார்த்தா அது திருப்பி பாடும். அதாவது மடிய நானும் நீயும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னே பாடும். ஆனால் அது சின்சானுக்கு கேட்காது, ஆனால் ஷீரோக்கு கேட்கும். ஏங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சின்சான் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் எப்பயும் பொழுது ஃபன்னாக விளையாண்டுட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் அந்த டிவைஸை ஆன் பண்ணிட்டான், அதாவது உள்ளே இருக்க அந்த பேய் ஆன் பண்ணிட்டான். திருப்பி சின்சான் இவன் பின்னாடியே வருது. அடுத்த நாள் வந்து வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து எங்கேயோ கிளம்பியிருக்காங்க. அவங்க அம்மாவும் ஹீமாவாரியும் எங்கேயோ கிளம்பியிருக்காங்க. ஹேரி காட்டில் நீங்கள் ஹெவியாக மேக்கப் போட்டிருக்கீங்க, நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வருவீங்க, எனக்கு தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொல்லுவோம், இல்லை நெனோக்கோ வந்து உன்னை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே சின்சான் வந்து சரிங்கம்மா நீங்கள் போயிட்டு கொஞ்சம் லேட்டாகவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வாங்கம்மா அப்படிங்குமா. திடீர்னு ஒரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு இருக்கும். என்னன்னு போய் சின்சான் வந்து நெனோக்காக்காவாக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்க போவோம். போய் பார்த்தா நம்ம மிஸ்டீரியஸ் ஃபேன் கெய்கோ நிற்பான். அங்கே போய் பார்த்தா இது யாரா வந்து இங்கே வச்சது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து நம்ம சின்சான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி யாரோ ஏதோ வச்சுட்டாங்க போல இருக்குது சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா நம்ம நெனோக்கா அக்கா வந்து இருப்பாங்க. இந்த நெனோக்கா வந்து நம்ம சின்சானை ஹாய் சொல்லுவாங்க. சின்சான் போயிட்டு இது கனவில்லை நிஜம்தான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பா. அக்கா வாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அவங்க அம்மா குட் பை சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுவான். சரி பார்த்துக்குங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் கேக் இருக்குது, 2 பேரும் சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க. நெனோக்காக்கா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மிக்ஸி அப்போ யோசிப்பாங்க யார் அதை வச்சது அப்படின்னு சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம தலைவன் ஷீரோ அங்கே தூங்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஷீரோ எந்திரிச்சு வந்து பார்ப்பான், இந்த ஃபேன் எப்படி இங்கே வந்துச்சு இந்த ஃபேனுக்கு. ஆனால் ஷீரோவுக்கு மட்டும் தெரியும் இந்த ஃபேனில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபேனோட அதாவது இந்த ஃபேனோட மிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே கெய்கோ ஃபேன் இருக்கும். அந்த கெய்கோ ஃபேன் வந்து இப்படி நம்ம சின்சானோட அந்த வாசல்லேருந்து நாங்கள் சைடில் இருக்க அந்த கதவுக்கிட்ட வந்துடும். ஆனால் நம்ம தலைவன் உள்ள ஒன்று பண்ணிட்டு இருப்பான். நெனோக்காட்ட கடல் ஓட்டிருப்பான் புரி செய்மானை வரைஞ்சிக்கிட்டு. இது பார்க்க புரி செய்மான் மாதிரி தானே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வரைவேன் அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு பார்த்தா அந்த அவங்க இருக்கிற சைடு விண்டோ கிட்ட வந்திருக்கும். நம்ம ஷீரோ வந்து கத்துவான், என்ன சவுண்டு கேட்டு வந்து பார்த்தா இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இது எப்படி எவ்வளோ தூரம் கடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நெனோக்காக்கா கேட்பாங்க. நம்ம ஷீரோ எவ்வளோவா கத்துவான்ப்பா, அவனால் அதை பேச முடியாது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் எடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. உள்ளே கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் நெனோக்காக்கா இவங்களும் பார்க்குறாங்க, இன்னும் ஒரு வயர் செட்டப்பே இல்லை, இது ரினியூவபிளா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பேட்ரி சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. சரின்னு ஆன் பண்ணி விடுறாங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த ஃபேன் நம்ம சின்சானை மட்டும்தான் அந்த ஃபேனுக்கு பிடிக்கும் போல். அதை யார் அந்த வாய்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போல் இருக்குது. அப்போ தான் நம்ம நெனோக்காக்கா பக்கம் திருப்பி பார்ப்பா, ஆனால் திரும்பாது. ஆனால் நெனோக்காக்காவோடய போயிடுவான். ஆனால் நம்ம ஃபேன் கெய்கோக்கு ரொம்ப
ரொம்ப சங்கடமாக போயிடும். அப்புறம் கெய்கோ மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கும், நான் இங்கே விட்டு போக மாட்டேன், சின்சானோட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும். அப்புறம் அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராபெரி கேக் இருக்கும்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த கிச்சனில் இருக்க கேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சின்சான் சொல்லிட்டு இருப்பான். நம்ம கெய்கோ தலைவனுக்கு கொஞ்சம் என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி கொஞ்சம் பொசசிவ் ஆகும். அப்புறம் பார்த்தா தான் தெரியும், நம்ம கெய்கோ சொல்லும், நான் விட மாட்டேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நெனோகாக்காவை சொல்லுவாங்க. பார்த்தா இது என் இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் சொல்கிறான். அப்புறம் அந்த அக்கா வந்து ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து நம்ம சின்சானை கூட்டி வர போகிறாங்க. ஆனால் நம்ம கெய்கோ ஃபேனுக்கு பிடிக்கல, ஒரு சூறாவளியவே ஏற்படுத்திடுறான். அப்புறம் இவனோட கோவத்துக்கு இது பண்ண முடியாமல் 2 பேர்த்தையும் வந்து படம் பார்க்குறேன், நெனோகாக்காவை இங்கேருந்து எப்படியே வெளியேற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றான்னு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஷீரோவும் வந்துடுறான். நம்ம ஷீரோ சத்தம் போடுறான், நம்ம ஷீரோ உள்ளே வந்துடுறான். ஷீரோவை தட்டி விட்டுருது. அப்புறம் இந்த ஃபேன்னால் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக முடியும், அதேமாதிரி ஸ்மாலாகவும் முடியும். அப்புறம் இந்த ஃபேன் ரொம்ப ஹைட்டாக போயிடுது. நம்ம சின்சானால் தடுக்க முடியல. நான் ஷீரோவும் போய் பார்த்தா ஷீரோவை அடித்து கோர வச்சிருச்சு கீழே. அப்புறம் பார்த்தா நம்ம நெனோகாக்கா சின்சானை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, ஷீரோ ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. நம்ம நெனோகாக்காவை மட்டும்தான் இது பண்ணிக்குது. ஷீரோ சின்சான் புரிஞ்சுக்கிட்டான், நெனோகாக்கா என்கிட்ட பேசினது அந்த ஃபேனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு. அப்புறம் போய் அவங்க அப்பாவோட ஷூ எட்டு வந்து வைக்கிறான். பார்த்தா அதோட வாசனைக்கு போகும்னு பார்த்தா, ஆனால் நம்மால் வந்து ரொம்ப தப்பாக யோசிச்சுட்டான். அதோட ஃபேன் காற்று மூலிமா அந்த ஸ்மெல்லெல்லாம் திருப்பி இவனுக்கே அடிக்குது. அப்புறம் அவன் அந்த மிஷனில் ஃபெயில் ஆகிட்டான். மறுபடியும் போய் அவன் ஆஃப் பண்ணுறான்னு பார்த்தா மறுபடியும் மேக்ஸிமம் ஸ்பீடு கொடுத்துட்டான். மறுபடியும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, என்னோடய மிஸ்டேக் தான் சொல்லிவிட்டு அவன் ஆஃப் பண்ணிடுவான் கடைசியில். அப்புறம் அந்த மிஷின் வந்து நான் ஸ்ட்ராங் இல்லை பலம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுவே வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து அதாவது சின்சானுக்கு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அதுவே வந்து போக ஆரம்பிச்சிடும். போய் கிரவுண்டில் இருந்து ஒரு ரவுண்ட் அடிக்கும். நம்ம சின்சான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் பலம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு ஏரோப்ளைனுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் நம்ம தலைவர் நெக்ஸ்ட்டு போனி யாருன்னு பார்த்தா நம்ம கசாமா தான். நம்ம கசாமா அந்த ஃபேனை அவாய்ட் பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அந்த ஃபேன் கிட்ட போய் மறுபடியும் சின்சான் மாதிரியே பண்ணதுனால நெக்ஸ்ட்டு கர்ஸ் வந்து நம்ம கசாமாவை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் இந்த ஸ்டோரி எண்டிங்கில் பிரின்சிபல் வந்துட்டு கெய்கோ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கெய்கோ ஃபேனோட ஃபுல் பவர், வீக்னஸ், ஆர்ஜின் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் எப்படி டூன்ஸ்.